ஹாய், திஸ் இஸ் மஹா. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 12th படிக்கும்போது எங்கள் உமா மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் மேம் காலில் முள் குத்திருச்சு அப்படின்னு சொன்னோமா. உடனே எல்லாத்துக்குமே அடுத்தவங்க மேலே தான் பழி போடுறது அப்படின்னாங்க. முதல்ல புரியலை. அப்புறம் தான் சொன்னாங்க, முள் குத்திருச்சுன்னு சொல்கிறீங்க, மகா வரப்போறா, அவள் காலில் குத்தணும்னு சொல்லி முள் என்ன உட்காந்துருந்துச்சா? இல்லை இல்லை, நீங்களா பார்க்காம போய் தானே குத்திக்கிட்டீங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. என்னைக்கு நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கிறோமோ, அப்பதான் நம்ம குரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. அப்ப அது பெரிய இம்பாக்ட்டா இல்ல. ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆக ஆக அது ஏன் சொன்னாங்க? எதனால சொன்னாங்க? அப்படின்றது இப்பதான் புரியுது. "தீதும் நன்றும் பிறர் தர வாரார்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி தான். அது நம்ம லைஃப்ல இருக்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்ல இருக்க சோகமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் நம்ம மட்டும் தான். இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி, ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, உடனே நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சர்ச் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயாச்சு. ஓகே. உங்க லைஃப்ல இந்த மாரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது உங்களுக்கு நடந்திருக்கான்றதையும் ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.